வேதாகம சுருதி கிரந்தங்கள் பிரம்மோதய மெய்வழி சாலையாண்டவர்களை அற்புத அடையாள தெய்வீக செயலை கூறும் திட தீர்க்க தரிசனம். மெஞ்ஞான சீரேறு வரத பாரத பூமி புகழ் நாரத மகா முனிபுங்கர் அவர்கள் அருளி செய்த கல்கி புராணம். கல்கி அவதாரம் மறுமுறையும் வரும். கலியுக ஆண்டு 5000 முடிவில் ஏற்படும். அது சமயம் பெண் அரசு முடிந்திருக்கும். ஜகத்குரு சாமல்ய குலத்து சீதளி பொய்கையின் அரசியை திருமணம் முடிப்பார்கள். திருமண காலத்தில் அந்த அரசியரின் தகப்பனருடன் பிறந்த சகோதரர்கள் ஒருவரும் கூட பிறந்த சகோதரர்கள் 3 இருப்பார்கள். சம்பாலா நகரத்திற்கு வந்து ஜகத்குரு தங்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது மக்கள் அவர்களுக்கு அதிக உபத்திரம் கொடுப்பார்கள். தொந்தரவு தாங்க முடியாமல் வடக்கில் உள்ள மலைகளுக்கு அவர்கள் போவார்கள். பிறகு அதே ஊருக்கு வாளுடன் திரும்பி வருவார்கள். நாடு வெற்றி காணுகின்ற கொடியேற்றுவார்கள். ஜகத்குரு மின்னலை விட வேகமாக செல்லுகின்ற ஒரு குதிரையுடையவர்களாக இருப்பார்கள். அதன் மேல் ஏறி சவாரி செய்து கொண்டு பூமியிலும் 7 வானங்களிலும் பிரயாணம் செய்வார்கள். சத்திய சுத்த உத்தமர் மேரு புத்த பகவான் அவர்களின் தீர்க்க தரிசனம். 100 பனிகாலம் என்று ஆயின, 1000 வருட கணக்கு என்று ஆகிவிட்ட முடிவு நாளையிலே காலச்சக்கரமானது புதுப்பிக்க பெற வேண்டி இருக்கிறது. காமலி தேக இன்பங்களை நுகர்கிற ஒரு சொர்க்கலோகத்து வாசிகளாகிய லோக பியூகாஸ் என்று அழைக்கப் பெறுகிற செந்நிறமான ஆடைகளை அணிந்த தேவர்கள் உரக்க கூவி இவ்வாறாக அறிவிப்பார்கள். மேன்மையானவர்களே கேளுங்கள், இறுதி தீர்ப்பரவர்கள் குளத்துக்கரை பிரதேசமான தமது பூமிக்கு வந்து பிரளய நீதி நடவு எண்ணத்தின் கோட்டுக்கு ஏறி வந்து விட்டார்கள். இனி காலச்சக்கரமானது புதுப்பிக்க பெறப்போகிறது. இந்த கண்கொள்ளாத பெரிய உலகத்தையும் அதிலுள்ள வலுப்பங்கள் அனைத்தையும் மடியோடு அளிக்கப்படும். மகா வலுப்பமான கடலும் ஜலமில்லாமல் வற்றடிக்கப்படும். இந்த விரிந்த பூமியில் உள்ள பர்வதங்களின் ராஜாவாகிய சினீரும் எரித்து அளிக்கப்படும். தலையுகமான பிரம்ம உலகு தோன்றி உண்டாகி உதயம் செய்து வருகிற வரைக்கும் தொடர்ந்து அமளி அழிவு நடக்கும். இது எச்சரிப்பின் தீர்க்கமானது. ஆகையால் தெரிந்து கொண்டிருக்கும் கண்ணியவான்களே, உங்களுக்கிடையில் நேசத்தையும் இரக்கத்தையும் மகிழ்ச்சியையும் பாரபட்சமின்மையையும் விளைவேற பண்படுத்துங்கள். மறந்து விடாமல் பண்படுத்துங்கள். அச்சத்துடன் பண்படுத்துங்கள். உங்களுடைய தாயகமவிடத்தில் காத்திருங்கள். உங்கள் தெய்வ தந்தையிடத்தில் தயவை எதிர்பார்த்திருங்கள். உங்கள் மெஞ்ஞான பரம்பரை குடியில் முன் பிறந்த தோன்றவர்களை மரியாதை செய்யுங்கள் என்று அறிவித்து பிரசித்தப்படுத்தும் இந்த எச்சரிப்பு வசனங்களை வானத்தில் உள்ள தேவ மனிதர்கள் கேட்டதும் பரபரப்பும் கலவரமும் அடைவார்கள். இங்கே அடைந்தார்கள். பின் ஒருவருக்கொருவர் அதிலிருந்து இலகிய மனத்தவராகி ஆன்மநயத்தை அதிகப்படுத்துகிறார்கள். இதோ ஒரு நேரம் வருகிறது. திருமுகம் எண்ணப்பெற்ற புத்த பகவான் அவர்களின் 2வது தீர்க்க தரிசனம். அபத்தமான பூகோள வரம்புகளை தகர்த்தெறிந்து உலகம் பூராவுக்கும் சொந்த இருப்பிடமாகக்கூடிய யுகவித்துக்கென்று ஒரு சிறிய திட்டானது தென்னிந்தியாவில் இருக்கட்டும். ஆறுயிர் ஜீவ பிரிவுகள் அனைவருக்கும் நமஸ்காரம். முத்தி பூர்ணம் மெய்யாகவே சதுரி யுகங்கோடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திர நுருவிய மகான் மேராயவான் சடையாண்டவர்களே, தனித்தன தலைமை விரும்பதியரசை தரும்புணரூரை சிங்க சனரே இனித்த மூக்க நீச்சார் பிலிந்துதே நாமூலம் இணைந்த பூங்காரமும் மனமும் தனி தொன்றாய் கூட்டி ஆணி போக்கின்ன தலித்தமை வலி தூணை மருந்தே கனி தருங்கரிய
தயனே காணுமுண்டி செய்யுமுன் முகமே. சிவகாசி ஆடி மாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சபைக்கு வருகை தந்துள்ள ஆருயிர் ஜீவப்பிரிவுகள் அனைவரையும் வருக 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 என சிவகாசி வேதம் ஓதும் பாடசாலையின் சார்பாகவும் சங்கரன்கோவில் சந்ததிகளின் சார்பாகவும் வரவேற்று எனது நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தேவ தூதர்களாக வாக்மியமான அந்த வல்லமை சொத்தை நமக்கு பங்கிட்டு கொடுப்பதற்காக மெய்வெளிச்சாலையிலிருந்து வருகை தந்துள்ள மூத்த பிறவியர் மெய்வழி சாலை மாணிக்க அண்ணா அவர்களையும், மெய்வழி சாலை காவி அண்ணா அவர்களையும், சாலை ராஜகுரு அண்ணா அவர்களையும், சாலை ஐயப்பண்ணா அவர்களையும், சாலை திருஞான சம்பந்தண்ணா அவர்களையும் மேலும் சபையின் சார்பாக வருக வருக என வரவேற்று எனது நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாகவே போன தலைமுறையாக இருக்கட்டும், இந்த தலைமுறையாக இருக்கட்டும், நீ வருங்காலத்துல இருக்கக்கூடிய தலைமுறையாக இருக்கட்டும், அந்த தாயின் கருவிரல் இருந்து அடக்கத்தொட்டிக்கு போகிற வரைக்க அந்த குழந்தைக்கு தேவையான சுவாசம், உணவு, உடை, நீர் அனைத்தையும் தந்து அந்த காலம் வரைக்க காத்து கொண்டு இருக்கின்ற நமது குலதெய்வம் பிரம்மோதி மெய்விச்சாலை ஆண்டவர் அவருடைய கருணைக்கும் இரக்கத்துக்கும் நம்மளால எந்த கைமாறு ஏதாவது செய்வோமா, நன்றி செய்வோமா அப்படின்னு பார்த்தா எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது. ஏன்னா எல்லாமே அவங்க கொடுத்ததுதான். தேகாதி அந்த உடல், பொருள், ஆவி, வாக்கி எல்லாமே அவங்க கொடுக்கும் போது நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஆயினும் கிருஷ்ண பரமாத்மா அவங்களுக்கு குசலில் ஒரு கைப்பிடி அவள் கொடுத்தது போல இந்த ஆடி மாத சபையில, சிவகாசியில் இந்த ஆடி மாத சபையில ஒரு பசிப்பாடு கைங்கரியத்தையாவது கொடுத்து ஒரு நன்றி கடனாக தெய்வங்களுக்கு கொடுத்ததுக்கு இந்த நேரத்துல தெய்வத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கோ. மேலும் இந்த ஆடி மாதத்துல எத்தனையோ பேரு அவங்க இஷ்டமான தெய்வங்களுக்கு வழிபாடு தளத்துக்கு போவாங்க, அவங்க குலதெய்வத்துக்கும் போவாங்க. அப்போ குலதெய்வம்னா யாரு என்பதை மட்டும் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிட்டு எனது உரையை பூர்த்தி செய்யுங்க. குலதெய்வம்னா குலத்தை காக்கக்கூடியவங்க தான் குலதெய்வம். எத்தனையோ பேரு அவங்கவங்களுக்கு ஊர்வலத்துல ஒரு குலதெய்வம் இருக்கும், மாடசாமி, கப்பசாமி, ஏதோ ஒண்ணு வச்சு வழிபாட்டு நடந்து வருவாங்க. ஆனா அப்படி வழிபட்டு நடந்து வருவாங்க. அவங்க வீட்டுல எதுவும் விசேஷம்னா முதல்ல கோயில்ல போய் வணங்கிக்கிட்டு விசேஷத்தை நடத்திக்கிறதுன்னு சொல்லி நேர்த்திக்கடன்லாம் இருந்து வருவாங்க. திருமணமோ ஏதோ ஒண்ணு குழந்தையோ எல்லாம் பிறந்துச்சுன்னா மறுபடி போய் அந்த கோயில் ஓரத்துல போய் நேர்த்திக்கடனை போய் பலிபிடத்தில் அவங்களால நேர்த்திக்கடன் செலுத்தி உயிர் பலி அந்தியோ கொடுத்துட்டு பலிகடன் நிறுத்தி வருவாங்க. அப்போ அப்படி வந்து இருக்கக்கூடியத்துல அதே அவங்களுடைய வீட்டுல ஒரு இறப்பு அப்படின்னா அந்த குலதெய்வம் பக்கத்திலே இருந்துச்சுன்னா இழுத்து முடுறது கோயிலைத்தான் இழுத்து கூட்டு அப்படிம்பாங்க. அவங்கதான் அந்த கோயிலுக்கு எல்லாம் பண்ணிட்டு வராங்க. இருந்தாலும் ஒரு இறப்புன்னு வந்துச்சுன்னா அந்த குலதெய்வம் பக்கத்துல இருந்துச்சுன்னா இழுத்து முடுறது கோயிலுக்கு திரைய போடு, கோயிலை இழுத்து போட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டா அவன் நசுசாயி போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா, அப்போ உனக்கு காலமெல்லாம் உங்க பூஜை நமஸ்காரம் எல்லாம் அந்த குலதெய்வத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. நம்மளாவது மெய்வெளிச்சாலை தந்ததுனால 40 நாள் தான் வெளியிடத்துல தள்ளி வச்சிருக்கோம். ஆனா அவன் குலதெய்வமா கும்பிட்டு வர கோயில்ல வந்துகிட்டு அவனை ஒரு வருஷம் அந்த குலதெய்வமே தள்ளி வைக்கி, தேங்காய் உடைக்காத, அது உடைக்காத, எதுவும் பண்ணாத, ஒரு வருஷத்துக்கு எதுவும் பண்ணாத அப்படின்னு அந்த அளவுக்கு அவன் நிறா தீட்டா போயிட்டு அப்படின்னு அந்த குலதெய்வம் சொல்லுது. இவ்வளவு செஞ்சுட்டு வந்திருக்கியே, ஏன் அந்த அவன் கைவிட்ட அப்படின்னு அந்த குலதெய்வத்தை கேட்டோம்னா அதுக்கு அந்த குலதெய்வம் சொல்லுது, அவன் இன்னையத்தான் அவன் தான் உன்னைய உருவாக்குனான், அவன் எனக்கு தேவையான பூஜையெல்லாம் அவன் தான் செஞ்சான், எனக்கு அவன் தான் கோயில் கட்டி கொடுத்தான், எனக்கு உள்ள சத்தியம் முதற்கொண்டு அவன் தான் கொடுத்தான், கடைசியில எனக்கு படையல் முதற்கொண்டு எல்லாம் கொடுத்து அதை அவனே சாப்பிட்டுக்கிட்டான், அவனே இகபோகமா வாழ்ந்து இறந்தும் போயிட்டான். ஆனா நான் போய் காப்பாத்துன்னு என் செயலையிலேயே என்னால எப்படி காப்பாற்ற முடியும்னு அங்குள்ள அவன் கும்பிட்டு வர இதே சொல்லுது. அப்போ ஊர்வலத்துல கோயில் வளம் எதுக்கு கட்டி வச்சிருக்காங்க தெய்வம் சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன கோயில்ல இருந்து பெரிய கோயில் வரைக்கும் கோடிக்கணக்காக போட்டு கட்டியிருக்காங்கன்னா உன்னை உருவாக்கின தெய்வம் உனக்குள்ளதான் இருக்கு, அதை தேடி அடைஞ்சு நித்திய பரமபதத்தை நீ அடைஞ்சுக்கோன்னு சொல்லிதான் இந்த ஊர்வலத்துல கோயில் குளம் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்களே தவிர இதுலயே இருந்து நகலாவே வாழ்ந்து நகலாவே போவதற்கு இல்லை. அசலான தெய்வம் ஒன்று வந்திருக்காங்க, அதை போய் கடைப்பிடிச்சு அந்த பரமபத வாழ்வை போய் அடைஞ்சுக்கோ, அவங்களும் நீ குலதெய்வமா அடைஞ்சுக்கோங்கன்னு தான் சொல்லிதான் அதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ
தனக்குன்னு என்று ஒரு வழி, தனக்குன்னு என்ற ஒரு ஊர், தனக்குன்னு என்ற ஒரு மெய்வழி மக்கள், தனக்குன்னு என்று அந்த மெய்வழி மதத்தை கொடுத்து அந்த மெய்வழி குல மக்களுக்கெல்லாம் நம்ம தெய்வம் தான் குலதெய்வமா வந்து கொண்டு இருக்காங்க. அப்படி நம்ம ஊர்வலத்துல ஒரு குலதெய்வத்தை போய் வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு வந்துக்கிட்டு அதை நிறைவேறுச்சுன்னா அதை போய் ஆடோ மாடோ கோழி எதையோ கொடுத்து படைப்பிடத்துல வந்துக்கிட்டு நிறைவேற்றி அவங்க இதை கொண்டாடிட்டு வராங்க. ஆனா நம்ம குலதெய்வம் நமக்கு குலதெய்வமா வர்றதுக்காக என்னெல்லாம் பலி கொடுத்தாங்க? தாய்ங்கிற உறவை பலி கொடுத்தாங்க, தந்தைங்கிற உறவை பலி கொடுத்தாங்க, மனைவிங்கிற உறவை பலி கொடுத்தாங்க, குழந்தைங்கிற உறவை பலி கொடுத்தாங்க, அண்ணன் தங்கை அப்படிங்கிற உறவை பலி கொடுத்தாங்க. மேற்கொண்டு அவங்க தேடி வந்த தேசாதிபத்த சொத்து பத்து எல்லாத்தையும் பலி கொடுத்தாங்க. எதுக்காக? கண்டதும் பெண்டு பிள்ளை கை வீட்டார், பிள்ளை கை வீட்டார், காதல் பிறப்பும் தாய் தந்தை வீட்டார், ஊரை வீட்டார் பின்பும் உறவும் வீட்டார், உறவும் வீட்டார், விட்டு வீட்டோம் என்ற எண்ணம் வீட்டார். கடைசியில் எண்ணத்தை விட்டாங்களாம், அந்த எண்ணத்தையே விட்டாங்களாம். மாநிலத்துல சொல்லுதாங்க, தெய்வத்து பாட்டையா வந்து தெய்வத்துக்கு பின்னால போகும்போது நமக்கு பின்னால எதுவும் வினை எதுவும் தொடர்தான்னு பார்த்துட்டு போனாங்களாம். மனைவிங்கிற வினை கூட்டுருமோ, தாய்ங்கிற வினை கூட்டுருமோ, தந்தைங்கிற வினை கூட்டுருமோ, எவ்வளவு பரமாத்மாவுடைய நிலைமையை பார்த்தீங்களா? மேற்கொண்டு அவங்க நமக்கு குலதெய்வமா வளர்றதுக்காக இத்தனையும் இறந்தாங்க. இன்னைக்கு ஊர்வலத்துல எத்தனையோ குலதெய்வத்தை வழிபட்டு அவங்க வீடு போய் சேரல, அதுக்குள்ளே ஆக்சிடென்ட்ல உயிர் போயிடுச்சுன்னு சொல்றாங்க. இல்லைன்னா குலதெய்வத்தை வழிபாட போய்கிட்டு இருக்குமே உயிர் பலி போயிடுச்சுன்னு சொல்லிடுறாங்க. எங்கேயாவது மெய்வெளிச்சாலைக்கு போறவங்களுக்கு இந்த ஆபத்து நடந்ததுன்னு எங்கேயாவது வரலாறு உண்டான வரலாறு இல்லைன்னு தெய்வமே சொல்லி வச்சிருக்காங்க. தெய்வம் தூள திருமணி தாங்கி இருக்கக்கூடிய காலத்துல ஒரு அம்மா வந்துகிட்டு சபைக்கு சாலைக்கு அந்த திருவிழா காலத்துல வரணும். ஆனா அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத நிர்பந்தம், கணவரோ சேராதவர், மாமியாவோ சேராதவங்க. அப்படி இருந்த போதிலும் சாலைக்கு திருவிழாக்கு போகணுங்கிற எண்ணம் மேலோங்கி நிக்கி, அதே மாரி திருவிழா வந்துருச்சு. உடம்பு சரியில்லாத குழந்தைய கூட்டிட்டு சாலைக்கு வந்துட்டாங்க. வந்து திருவிழாலாம் முடிஞ்சது, மருந்து மாத்திரை கொடுத்து ஏதோ ஒப்பேத்திக்கிட்டு இது பண்ணி இருந்தாங்க. ஆனா மருந்து மாத்திரை எல்லாம் கை சேரல. திருவிழாவும் நிறைவேறிச்சு, குழந்தையும் பிறக்கலம் இல்லாம மூச்சு பேச்சு இல்லாம இருந்துச்சு. உடனே இந்த அம்மா போய் தெய்வத்திட்ட, தெய்வமே உங்களை நம்பி வந்தேன், என் மனைவிக்கு கணவருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், மாமியாருக்கு என்ன பதில் சொல்லுவேன், தெய்வமே வந்த இடத்துல குழந்தை இந்த மாதிரி அடக்காயிட்டு தெய்வமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உன் குழந்தை அடக்காயிட்டு நீ தானே சொன்ன, நான் சொல்லலையே அப்படின்னு தான் சொல்லி குழந்தைய போய் பாருன்னு சொன்னாங்க. அது எப்பவும் போல விடுதியில சுறுசுறுப்பா விளையாடிட்டு தான் இருந்தது. அப்போ உயிரை காத்து கொடுக்கக்கூடிய தெய்வம் தான் குலதெய்வம். அந்த குலதெய்வம் நம்ம ஒருத்தங்க தான். நம்ம தெய்வம் பிரமோதி மெய்வெளிச்சாலை ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான். அவங்க நமக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே அவங்க ஒருத்தங்க தான். அதை அறிந்தவங்களுக்கு நடராஜாரா இருக்காங்க. அதனால எல்லோரும் செவி உணவு அருந்ததுக்கும் கொடுக்கறதுக்கும் நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த செவி உணவை அருந்திய பின் தூள உணவு இருந்து அருந்தி செல்லுமாறு எல்லாத்தையும் சங்கரங்கள் சந்ததியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நமஸ்காரம். முத்தி பூர்ணம் மெய்யாகவே சரிங்கோடி கால மக்களுக்கும் உள்ள சர்வ மூலமந்திர நிறுவிய மகான் வீராக சாலையாண்டவர்கள்